மல்லிகையின் மணம். ஒரு சின்ன கிராமம். காலை நேரம் வந்தாலே மண்ணின் வாசனையும் மல்லிகைப் பூவின் மணமும் ஒன்றாக கலந்து காற்றில் மிதக்கும். அந்த கிராமத்தில் நிலா என்ற ஒரு சிறுமி இருந்தாள். அவளுக்கு பெரிய பொம்மைகளில்லை, விலை உயர்ந்த விளையாட்டுப் பொருட்களில்லை. ஆனா அவளிடம் இருந்தது பெரிய மனசு. நிலாவின் வீட்டின் முன்புறம் ஒரு சின்ன மல்லிகைச் செடி. அதை அவள் தினமும் காலையில் நீரூற்றி நல்லா வளரணும்னு மெதுவா பேசுவாள். செடிக்கு பேசுனா புரியுமான்னு சிலர் சிரிப்பார்கள். நிலா சிரித்தபடியே சொல்வாள், புரியும், பேசுற மனசு நல்லதா இருந்தா போதும். ஒரு நாள் கிராமத்தில் பெரிய புயல். மழை, காற்று, இடிமின்னல் எல்லாமே பயமா இருந்தது. அடுத்த நாள் காலை நிலா ஓடிப்போய் பார்த்தாள். அவளுடைய மல்லிகைச் செடி சாய்ந்து கிடந்தது. அவளுக்கு கண்களில் கண்ணீர். மண்ணை மெதுவா தூக்கி செடியை நிமிர்த்தி ஒரு குச்சி வைத்து கட்டினாள். நீ விழுந்தாலும் நான் உன்னை விடமாட்டேன்னு சொல்லி அதன் அருகிலேயே உட்கார்ந்தாள். நாட்கள் கடந்தன. செடி மீண்டும் நிமிர்ந்தது. ஒரு நாள் காலை மல்லிகைச் செடியில் முதல் பூ மலர்ந்தது. அந்த மணம் முழு வீட்டையும் நிரப்பியது. நிலா அந்த பூவை பறிக்கவில்லை, அதை பார்த்தபடியே சிரித்தாள். அடுத்த நாள் முதல் அந்த செடியில் நிறைய பூக்கள். நிலா ஒவ்வொரு பூவையும் அக்கம்பக்கத்து பாட்டிகளுக்கும் அம்மாக்களுக்கும் கொடுத்தாள். உன் மல்லிகை ரொம்ப மணக்குதுன்னு சொன்னபோது அவள் சொன்னாள், பூ மணக்கல, அதுக்கு கொடுத்த அன்பு மணக்குது. அந்த நாளிலிருந்து அந்த தெருவை மக்கள் மல்லிகை மணம் வீசும் தெருன்னு அழைக்க ஆரம்பிட்டார்கள். நிலா வளர்ந்தாள். ஆனா அவளுடைய அன்பு மட்டும் எப்போதும் சின்னதா, மென்மையா, மணமா இருந்தது. நீதி, அன்பு கொடுத்தால் அது ஒரு நாள் மணம் போல எல்லாருக்கும் பரவும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். அப்பொழுதுதான் மேலும் இது போன்ற வீடியோ பார்க்க முடியும்.